الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس حياتك قبل موتك رواه البخاري ومسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மேலான மக்ஃபிரத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் பேரருளையும் சொரிந்தருள்வானாக என்று வேண்டியதற்கு பிறகு அல்லாஹுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவன் தடை விதித்தவைகளை வாழ்க்கையில் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன், உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹு தஆலா அவன் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. நாட்களில் ஒரு சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். சூரியன் பல நாட்கள் உதிக்கிறது, மறைந்து செல்லுகின்றது. சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே ஒரு சிறந்த மாண்பான நாள் ஜும்ஆவுடைய நாள். அன்றைய நாளை அடைகிற போது என் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள். உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுபேதுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படும். ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நேர காலத்தோடு நீங்கள் உங்களை உள்ளத்தாலும் உடலாலும் தயாராகி கொள்ளுங்கள். நன்றாக குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசி நேரகாலத்தோடு நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டிலேயே
தங்கி இருக்கின்ற இடத்திலேயே உதவெடுத்துக் கொண்டு ஹதீப் அவர்கள் மிம்பர் படியில் கால் வைப்பதற்கு முன்னால் நீங்கள் வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்படி வந்து குத்பாவுடைய பிரசங்கத்தை மௌனமாக இருந்து செவிமடுத்து ஜும்ஆவுடைய 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்லுகின்ற போது பாவக்கரைகளோடு உங்களுடைய உள்ளத்தை மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர்களாக அல்லாஹு தஆலா வீட்டுக்கும் உங்களுடைய இடத்துக்கும் அல்லாஹ் திரும்ப செய்கின்றான். அடுத்து வருகின்ற ஜும்ஆ வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் உங்களுடைய பாவங்கள் சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியான மாண்புகள் மகத்துவங்கள் நிறைந்த ஒரு ஜும்ஆவுடைய நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். ஜும்ஆவுக்கு முன்னால் மையத்தை அடக்கிவிட்டு கடமையை முடித்து விட்டால் ஜனாசாவுக்கு வந்தவர்கள் அவர்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று பல மையத்துக்களை ஜும்ஆவுக்கு முன்னால் அடக்கி விட்டார்கள். இன்னும் சில ஜனாசாக்கள் ஜும்ஆவுடைய நேரமாகிவிட்டது, தொழுகை முடிந்து வந்து ஜும்ஆவுக்கு பிறகு நல்லடக்கம் செய்வோம் என்ற நியத்தோடு இன்னும் பல ஜனாசாக்கள் கபனிடப்பட்ட நிலையில் காத்து கொண்டிருக்கக்கூடிய உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை இன்று அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை எங்களுக்கு வரை இருக்கிறது. அது எப்போது வரும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அது வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அதற்காக அவசரப்படக்கூடாது. அதனை அல்லாஹ்விடத்தில் கேட்கவும் கூடாது. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டா பிறந்திருக்கின்றோம். கேட்காமலே அல்லாஹ் ஹயாத்தை தந்து இந்த உலகத்திலே வாழ வைத்தவனுக்கு எமக்கு அந்த மரணத்தையும் தந்து இவ்வுலக வாழ்க்கையை முடிப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? எப்படி பிறந்தோம் என்பதல்ல முக்கியம், மரணிக்கின்ற போது நாம் எப்படி மரணிக்க போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து வாழ வேண்டிய ஒரு ஹயாத்து துனியாவை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆரம்பத்தில் நான் இறை வசனத்தை, குர்ஆனுடைய வசனத்தை நான் ஓதினேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, முஃமின்களே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, முடியுமான வரைக்கும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். மரணிக்கிற போது முஸ்லிமாகவே மரணித்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம் அல்லாத காஃபிராக நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து சொல்லுகின்றான். வாழ்வது நம்முடைய கையில் இருந்தாலும் மரணிக்கின்ற போது முஸ்லிமாக மரணிப்பது என்பது எம்முடைய கெட்டித்தனத்தில் அல்ல, எம்முடைய திறமையில் அல்ல. அது ஒரு பரீட்சை, எக்ஸாம் அல்ல, பாடமாக்கி அப்படியே பேப்பர்ல கொண்டு போய் வைத்து விட்டு கரெக்டாக 100 மார்க்ஸ் எடுத்துக் கொண்டு வருவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. எத்தனையோ பேச்சுக்களை 2 வயது நாம் அடைந்ததிலிருந்து கடைசி மௌத்தாகின்ற வரைக்கும் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். எவ்வளவோ பேச்சுக்களை. பிறந்த தாயுடைய மடியில் நாம் இருக்கின்ற போது மழலை மொழியிலே பேச ஆரம்பித்த நாம் மௌத்தாகின்ற வரைக்கும் ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அது ஆரம்ப பேச்சு, தாயுடைய மடியிலே பேசிய வார்த்தை, அது முதல் பேச்சு, முதல் வார்த்தை. கடைசி வார்த்தை ஒன்று இருக்கிறது, அதுதான் இறுதி வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் வார்த்தையை பற்றி சொல்லவில்லை, கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையோடு கடைசி வார்த்தை யாருடைய வாய் மூடுகிறதோ, மூச்சு முடிவடைகிறதோ, அவன் தഖலல் ஜன்னah, சுவர்க்கம் நுழைந்து விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை திட்டம். அது
வெறுமனே வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையோடு அதனை நாங்கள் இரண்டர கலந்து எவ்வாறு அந்த கலிமாவோடு எங்களுடைய வாழ்க்கையை இரண்டர பின்னி பிணைந்து வாழ்கின்றோமோ நிச்சயமாக சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிற போது அங்கே அல்லாஹு தஆலா அந்த கலிமாவை இறுதி வார்த்தையாக மொழிவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹுவை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமானவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை மறுத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள் குறைவு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்துடைய மண்ணில் தன்னுடைய நபித்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்து இஸ்லாத்தின் தூதுத்துவத்தை ஓரிரை கொள்கையை மக்கள் மயப்படுத்திய போது அந்த மக்கள் எல்லாம் நபிகளாரைத்தான் மறுத்தார்கள், அல்லாஹ்வை மறுக்கவில்லை. அந்த காபீர்களிடத்தில் குறைஷிகளிடத்தில் சென்று வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் யக்கூலன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்ந்தார்கள். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கை அவர்களிடத்திலும் இருந்தது. ஆனால் அவர் ஈமானிலே பரிபூரணத்துவம் இல்லை. யாரும் நினைத்துவிடக் கூடாது செய்கின்ற அட்டகாசங்களையும் அநியாயங்களையும் மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்துவிட்டு இந்த கலிமா எனக்கு நன்றாக பாடம் தானே, கடைசி நேரத்தில் ஓதிக்கொள்ளலாம், சக்கராத்தில் தப்பித்து விடலாம், சிராத்தை எப்படியாவது கடந்து விடலாம். இது வார்த்தை அல்ல, இது ஒரு வாழ்க்கை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கினு மௌதாக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். மௌத்தாக கூடிய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லது தாய் தகப்பனுக்கு தலைமாட்டில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நினைவூட்டிக் கொண்டிருங்கள். அவர் பல போராட்டங்களுக்கு மத்தியிலே சக்கராத்திலே இருந்து கொண்டிருப்பார். மனைவியை பற்றி சிந்திப்பதற்கோ, பிள்ளைகளை பற்றி சிந்திப்பதற்கோ, சொத்து செல்வங்களை பற்றி சிந்திப்பதற்கோ அவருக்கு நேர அவகாசம் இருக்க மாட்டார். அவர் வேறொருடைய உலகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலை அந்த சக்கராத்துடைய நேரம். கலிமாவை அவருக்கு நினைவூட்டிக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய கல்வில கொஞ்சம் கொழுந்து விட்டிருந்து கொண்டிருக்கிற ஈமானிய சுடரை பறிப்பதற்கு ஷைத்தான் அவரோடு போரிடுகின்ற நேரம் அந்த நேரம். யாருக்கும் தெரியாது. அவருடைய கல்வி, அவருடைய உள்ளம் படுகின்ற பாட்டை பக்கத்தில் இருக்கின்ற யாராலும் அறிய முடியாது. சக்கராத்துடைய நேரத்தை நெடுங்கிக் கொண்டிருக்கிறாரா அல்லது கடுமையான வலி வருத்தம் நோயிலே இருந்து கொண்டிருக்கிறாரா? வைத்தியர்கள் நேரம் குறித்திருக்கிறார்களா? சில வேளைகளில் தாயும் தகப்பனுடைய மௌத்தை கூட பிள்ளைகள் எதிர்பார்த்திருப்பார்கள், இன்றைக்கு மாலை வரைக்கும் அல்லது நாளைக்குள். அப்படியான நிலை இருந்தாலும் பரவாயில்லை. லக்கினோ மௌத்தாக்கும், கலிமாவை அதிகமாக சொல்லி நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். அவர்கள் அந்த ஷஹாதா கலிமாவோடு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைய காலம் எப்படி தெரியுமா? பிறப்பதும் வைத்தியசாலையில், இறப்பதும் வைத்தியசாலையில் என்ற நிலை ஆகிவிட்டது. பிறப்பது வைத்தியசாலையில், மரணிப்பதும் வைத்தியசாலையில். இடைப்பட்ட ஒரு காலம்தான் வீட்டில் வாழ்றது. வைத்தியசாலையில் யார் எங்களுக்கு அந்த கலிமாவை நினைவூட்டுவது? வீட்டிலே என்றால் பிள்ளைகளோ உறவினர்களோ யாரோ ஒருவர் அந்த நினைவூட்டக்கூடியவர்களாக இருக்கலாம், இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த 63 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் கலிமாவை நினைவூட்டக்கூடிய பிள்ளைகளை நாம் பெற்று வளர்க்கவில்லை என்றால், கலிமாவை நினைவூட்டக்கூடிய ஒரு சாலிஹான மனைவியை நாம் அரவணைக்கவில்லை என்றால், 63 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்க்கையில் வாழ்ந்ததில் என்ன பயன் இருக்கிறது? கலிமா என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை திட்டம். வாழ்க்கை திட்டம் என்பது காலையில் கண் விழித்தது முதல் இரவையில் மீண்டும் கண் உறக்கத்திற்கு செல்லுகின்ற வரைக்கும் கலிமாவுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போது மாத்திரமே
அவன் ஒரு முஸ்லிமாக வாழ்கின்றான், முஸ்லிமாக மரணிப்பான். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்டார்கள், மறுமை நாள், கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது பற்றி எனக்கு தெரியாது. துனியா எப்போது முடியும், கியாமத் எப்போது வரும் என்ற அறிவு எனக்கு கிடையாது. ஆனால் நிச்சயமா சத்தியமா ஒரு நாள் அழியும் இந்த துனியா. அது வெள்ளிக்கிழமை என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். அது எந்த வெள்ளி என்பது எனக்கு தெரியாது. இந்த பேருண்மையை அறிந்த கோடான கோடி உயிரினங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை வருகின்ற போது நடுங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமை வருகிறது என்றால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் பயத்தினால், நடுக்கத்தினால் அது பயந்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது, இது கியாமத்துடைய நாளாக இருக்குமோ என்ற அச்சம், பயம். மனிதர்களுக்கு அது பற்றி கவலை கிடையாததன் காரணமாகத்தான் சுபகு தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை என்று சொன்னார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான தொழுகை ஜும்ஆவுடைய ஃபஜ்ர் தொழுகை என்று சொன்னார்கள். ஒரு நாளினுடைய வெற்றியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அல்லாஹ் அந்த சுபகிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். இதனுடைய கண்ணியங்கள், பொறுமதிகள் தெரியாததன் காரணமாக வெள்ளிக்கிழமை நாளிலும் ஃபஜ்ர் தொழாத மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இவர்களை எப்படி நாம் மாற்றுவது அல்லது மாற்ற நினைப்பது? தானாக தன் நிலை பற்றி அவர்களால் நினைத்து மாறிக்கொள்ளவில்லை என்றால் வேறு யாராலும் அவர்களை மாற்றவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள் அன்று வாழ்ந்த குறைஷிகள். துன்யா எப்போது முடியும், ஆகிரா எப்போது வரும் என்று கேட்டார்கள். ஏன்? அந்த நபித்துவத்தை அறிந்து கொள்வதற்காக. அல்லாஹ்வுடைய உண்மையான நபி நீங்க தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சில குதர்க்கமான கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அறிவித்தான், சில விடயங்களுடைய மறைவான அறிவு அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் இருக்கிறது என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். மறைவான அறிவு அதில் ஒன்று வனுனஸ்ஸிலுல் கைஸ், எந்த இடத்தில் எந்த மழை பொழியும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். சில வானிலை அறிக்கை மூலமாக எதிர்வு கூறல்கள் இடம்பெறுவதுண்டு. கூறுவதை போல மழை பொழியும், சில வேளைகளில் மழை பொழியாமலும் இருக்கலாம். அதுவல்ல, மேகத்திலிருந்து கீழே விழுந்த மழை துளி நீராகி வெள்ளமாகி அது இந்த பூமிக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் ரஹ்மத்தாக அமையுமா அல்லது பேரழிவை கொண்டு வருமா? அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக வருமா அல்லது நிக்மத்தாக அல்லாஹ்வுடைய தண்டனையோடு வந்து இறங்குமா என்பதை அல்லாஹ் மாத்திரம் அறிந்தவன். மழை பொழிவது என்பது யாருக்கும் அதனை இன்றைய நவீன காலத்திலே தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தெரிவிக்கலாம். அந்த மழை ரஹ்மத்துக்குரிய மழையா அல்லது இருக்கின்றவற்றை எல்லாம் அள்ளிக்கொண்டு சொருகிக் கொண்டு செல்லுகின்ற மழையா என்பதை அல்லாஹ் மாத்திரம் அறிந்தவன். நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த மறைவான அறிவை அல்லாஹ் அறிந்தவன். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை பற்றி அறிந்தவன் அல்லாஹ். இன்றைக்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் 4 மாதங்கள் 5 மாதங்களிலே சொல்லி விடுகிறார்கள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை. அதுவல்ல இங்கே நோக்கம். பிறந்த பிள்ளை எனக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளையாக வருமா அல்லது கோர்ட் கேஸ்ல வம்பிழுக்க கூடியவனாக வந்து சேருமா? இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த உம்மத்தினருக்கும் பிரயோஜனமான ஒரு குழந்தையாக அல்லாஹ் தருவானா இல்லையா? படிப்பாக உயர்ந்த நிலையில் இருக்குமா, படிப்பறிவற்றவனாக வாழ்மா? இதை பற்றி எல்லாம் அறிந்தவன் அந்த ரப்பு மாத்திரம்தான்.
வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. உதயமாகி இருக்கின்ற வெள்ளி பற்றி நமக்கு தெரியும், நாளைய சனி பற்றி நமக்கு யாருக்கும் தெரியாது. நாளைய சனியை பற்றி நமக்கு யாருக்கும் தெரியாது. இன்றைய ஜும்ஆவுடைய தினத்தை பற்றி தெரியும், இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜும்ஆ தினத்தினுடைய நிகழ்வை பற்றி நமக்கு யாருக்கும் தெரியாது. இன்று ஹயாத்தோடு இருந்தவர்கள் நாளை மையத்தாக மாறலாம். என்ன நிலைமை என்பது யாருக்கும் தெரியாது. இந்த எதிர்கால நிகழ்வுகளை அறிந்தவன் ரப்பு மாத்திரம்தான். வமா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத். ஒரு மனிதன் எந்த இடத்தில் எப்போது மரணிப்பான் என்பதை அல்லாஹு தஆலா மாத்திரமே அறிந்தவன். இன்னல்லாஹ் அலீமுல் கபீர். நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அந்த ரப்பு அறிந்தவன் என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லி முடித்து விட்டான். இந்த ஆயத்தை அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இறக்கி வைத்தான். நபியே, இது பற்றி எல்லாம் கேட்டு வருகிறார்களே, அவர்களுக்கு இப்படி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா பதில் சொன்னான். கேட்டுவிட்டு வாயடைத்து போனார்கள், மௌனமாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய மௌத்தை அல்லாஹ் எந்த இடத்தில் வைத்திருக்கிறான் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரிந்த ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டிலே படுத்துக் கொண்டிருப்பான், திடீரென எழுந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு வெளியேறி புறப்பட்டு செல்லுவான். மனைவி பிள்ளைகள் சில வேளைகளில் கேட்கலாம், எங்க போறீங்க? இவர் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக வீட்டை விட்டு செல்லுவார். சென்ற இடத்தில் ஒன்று திடீர் மௌத்தாக இருக்கலாம், அல்லது விபத்தின் மூலமாக மரணமாக இருக்கலாம். ஏதோ மௌத்துடைய செய்தி வீட்டுக்கு வருகிறது. வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? இந்த நேரத்தில் அவர் ஏன் சென்றார்? எந்த வேலையும் இல்லையே, அங்க போனதனாலதான் இது நடந்தது. போகாம இருக்க இருந்துச்சு, அவரால வாங்கி கொண்ட ஒரு வினைதானே இது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் இல்லாதவருடைய பேச்சுத்தான் அது என்று சொன்னார்கள். யார் ஒருவருடைய மௌத்தை அல்லாஹ் எந்த இடத்தில் வைத்திருக்கிறானோ அந்த இடத்திற்கு ஒரு தேவையை அல்லாஹ் உருவாக்குவான், உணரச் செய்வான். இவர் அந்த இடத்திற்கு செல்லுவார். சென்ற இடத்தில் கரெக்டாக மலக்குல் மௌத்தர்கள் வந்து பிடித்துக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய கடமை என்ன? வீட்டை விட்டு செல்லுகிற போது துஆவை ஓதிக் கொள்கின்றோம். வாகனத்தில் ஏறுகின்ற போது துஆவை ஓதிக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய கடமையை நாம் செய்கின்ற போது எது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்னுடைய கதிரில் எழுதியிருக்கிறானோ, என் தலையில் எழுதியிருக்கிறானோ அது நடந்துதான் ஆகும். அதை யாராலும் தட்டவும் முடியாது, அதை யாராலும் மறுக்கவும் முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிக்கடி அதிகமாக ஒரு துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக். யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்துடைய மௌத்தை தருவாயா, ஷஹாதத்துடைய பாக்கியத்தை எனக்கு தருவாயா. இந்த துஆவை நபிகளார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துடைய இரண்டு வகைகளை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இயற்கையாக மரணிக்கக்கூடிய மௌத்து, இன்னும் ஒன்று ஷஹீதாக தியாகியாக மரணிக்கக்கூடிய ஒரு மௌத். இந்த இரண்டு மௌத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சொல்லி ஷஹீதுடைய நன்மைகளை சஹாபாக்களுக்கு விலாவாரியாக தெளிவுபடுத்தி ஆர்வமூட்டினார்கள். சொன்னார்கள், ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 7 பாக்கியங்கள். ஒன்று, அவர் மௌத்துக்கு முன்னால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, அவருடைய ரூஹ் அவருடைய உடலை விட்டு செல்வதற்கு முன்னால் அவருடைய சுவர்க்கத்தின் இருப்பிடத்தை அல்லாஹ் அவருக்கு காண்பிப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற 3வது பாக்கியம், நரக வேதனையிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான்.
நான்காவது, பெரும் கவலைகளிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் மறுமையினுடைய பயங்கர நிகழ்வுகளிலிருந்து ஒரு ஷஹீதை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஐந்தாவது சொன்னார்கள், ஒரு ஷஹீதை கபரில் கொண்டு போய்த்து வைக்கப்படுகின்ற போது முத்துக்களினாலும் மரகதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடத்தை அல்லாஹ் அவருடைய தலைக்கருகாமிலே வைத்து விடுகின்றான். அது அவருடைய கபரு முழுக்க பிரகாசம் விளங்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம். ஆறாவதாக சொன்னார்கள், ஒரு ஷஹீதுக்கு 70 முதல் அதற்கும் அதிகமான ஹூருல் ஈன்களை அல்லாஹ் அவர்களுக்கு கன்னியர்களாக அல்லாஹ் கொடுத்து அவர்களை மகிழ்விப்பான் என்று சொன்னார்கள். எட்டாவதாக சொன்னார்கள், ஒரு ஷஹீத் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 70 பேரை ஷஃபாஅத் செய்து மன்றாடி சுவர்க்கம் அழைத்து செல்லுகின்ற பாக்கியத்தை ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்ன போதுதான் இந்த ஹதீஸை விளங்கிய சஹாபாக்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத்தை கேட்டார்கள். மௌத் என்பது ஒன்றுதான். அல்லாஹ் தந்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை ஒன்று. எனக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை என் மனைவிக்காக நான் கொடுக்க முடியாது. எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரே ஹயாத்து வாழ்வதற்காக தந்திருக்கிறான், அதை என் பிள்ளைகளுக்காக கொடுத்து நான் தியாகம் பண்ண முடியாது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நீ வாழ் என்று நான் தான் வாழ வேண்டும். ஒரு ஹயாத்தை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதற்கு பிறகு மௌத் வரை இருக்கிறது. அந்த மௌத் 2 வகையில இருக்கிறது. ஒன்று இயற்கையாக இயல்பாக மரணிப்பது, இன்னும் ஒன்று ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அடைந்து கொள்கின்ற மௌத். இந்த ஷஹீதுக்குரிய பாக்கியத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் கொடுத்தான், ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்திருந்த மேல் ஆடை மிகவும் அழகாக இருந்தது. பளிச்சென்று கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு அழகாக இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா உமர், ஹல் ஹாஸா கஸீலுன் அம் ஜதீது? நீங்கள் அணிந்திருக்கின்ற இந்த அழகான ஆடை புதியதா அல்லது கழுவி நீங்கள் அணிந்திருக்கிறீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா கஸீலுன், இது புதியதல்ல, பழைய ஆடைதான், ஆனால் கழுவி நான் தூய்மையாக அணிந்திருக்கிறேன் என்று சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 4 வார்த்தைகள், ஆடையுடைய விடயத்திலே நீங்கள் இஸ்ராஃப் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். தேவைக்கு அதிகமாக உடுப்புகளை ஆடைகளை அடிக்கடிக்கு வைப்பது கூட ஒரு வீண் விரயம் என்று சொன்னார்கள். இஸ்ராஃப் இஸ்ராஃப் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ வறுமையினுடைய வாசல் அவர்களுக்காக திறக்கப்படும் என்று சொன்னார்கள். இஸ்ராஃப் வீண் விரயம் என்பது உண்பதிலும் குடிப்பதில் மாத்திரம் அல்ல, தேவைக்கு அதிகமாக வீட்டை கட்டி பராமரிப்பில்லாமல் பாலடைந்த நிலையில் இருப்பது கூட இஸ்ராஃப். தேவைக்கு அதிகமான ஆடைகளை வாங்கி தானும் அணியாமல் தேவையுள்ள மக்களுக்கு அதனை பாவிக்க கொடுக்காமல் அடுக்கி வைப்பதும் ஒரு இஸ்ராஃப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆடையுடைய விடயத்திலே இஸ்ராஃப் வீண் விரயத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழரை பார்த்து சொன்னார்கள், இஷ் ஹமீதா, அல்லாஹ் உங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருந்தால் நல்லா உடுத்து அழகாக வாழுங்கள் என்று சொன்னார்கள். ஒருவர் அழகாக ஆடை அணிவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அது பெருமையில் உள்ளது அல்ல. நல்ல பொருளாதார வசதி இருக்கிறதா, நல்ல ஆடைகளை வாங்க முடியுமா, நன்றாக வாழுங்கள், இஷ் ஹமீதா, புகழோடு வாழுங்கள், கண்ணியமாக வாழுங்கள், சமூகத்திலும் குடும்பத்திலும் தலை நிமிர்ந்து வாழுங்கள். வல்பஸ் ஜதீதா, நல்ல புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். வமுத் ஷஹீதா, ஒரு ஷஹீதாக மரணித்துக் கொள்ளுங்கள். உமர்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு இணங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ் அந்த ஷஹாதத்துடைய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஷஹாதத்துடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ் சில மக்களுக்கு, ஈமானை சுமந்த முஃமின்களுக்கு சில கஷ்டங்களை அவர்கள் முகம் கொடுக்கின்ற போது அந்த கஷ்டங்களினால், அந்த துன்பத்தினால், அந்த வலியினால் அவர்கள் மரணிக்கிற போது அவர்களுக்கும் அல்லாஹ் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் முதலாவது மனிதன் அல் மத்ஊன் வல் மப்தூன், தொற்று நோயினால் மரணிக்கக்கூடிய ஒரு முஃமின். தொற்று நோய், அந்த நோய் அவரை பீடித்தது, அவர் சிகிச்சை பெற்றார், முடியுமான வரைக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த சிகிச்சை அவர்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் கதிரில் எழுதியிருக்கிறான், இந்த நோய் அவரை பீடிக்கும், அந்த நோயின் மூலமாகவே அவர் மரணிப்பார் என்று அல்லாஹ் அவருடைய தலையிலே கதிரில் எழுதியிருக்கிறான். அந்த தொற்று நோயின் மூலமாக மரணித்தாரே, அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாவற்றுக்கும் நிபந்தனை ஈமான், முஃமின். அடுத்ததாக சொன்னார்கள் அல் கரீக், நீரில் மூழ்கி மரணித்தவர். நீரில் மூழ்கி மரணித்தவர். உல்லாச பிரயாணங்கள் சில பேர் மேற்கொள்ளுகிறார்கள், சுற்றுலா செல்லுகின்றார்கள். அதிலும் விசேஷமாக வாலிபர்கள் GCOயில் எழுதியதற்கு பிறகு, GCAயில் எழுதியதற்கு பிறகு மாணவர்கள் கூட்டாளிகளாக சேர்ந்து சில இடங்களுக்கு செல்லுகிறார்கள், சில நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்லுகிறார்கள், ஆழமான கடற்பரப்பை நோக்கி செல்லுகிறார்கள், வேகமாக ஓடுகின்ற ஆற்றை, நதியை நோக்கி செல்லுகிறார்கள். மாணவ பருவ, வாலிப பருவம். அதில் ஒரு அறிவுறுத்தல், இது அபாயகரமானது, ஆழமானது, குளிப்பதற்கு தடை. அந்த இடத்தில் போய் குளித்த ஒருவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறமாட்டான். வெள்ளம் வந்தது, முடியுமான வரைக்கும் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டான். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா முன்சில், இந்த மழையை பொழிவிக்க செய்த இறைவா, இதிலிருந்து என்னை காப்பாற்று. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இந்த மழை இந்த இடத்திலே பொழிந்து கொண்டிருக்கிறது. சொத்துக்களுக்கும், செல்வங்களுக்கும், உயிர்களுக்கும், பறவைகளுக்கும், ஏன் மனித உயிர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அது வெள்ளமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இந்த மழையை யா அல்லாஹ் திருப்பி குளங்களுக்கும், கடல்களுக்கும், மரங்களுக்கும், மலைகள் பக்கமாக திருப்பிவிடு என்று ஒரு முஃமின் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஆனாலும் வெள்ளம் நிரம்பி 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 கழுத்து வரை வந்து, மூக்கு வரை வந்து அவனை மூழ்கடித்து விட்டது. இவன் ஒரு ஷஹீத், இவன் ஒரு ஷஹீத். அல் கரீக், நீரில் மூழ்கிய ஒரு ஈமானை சுமந்த ஒரு மனிதன் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவான் என்று சொன்னார்கள். வசாஹிபில் ஹதும், காலை நேரத்தில் சுபஹ் தொழுதுட்டு ஒரு கட்டிட வேலை செய்யக்கூடிய ஒரு பாஸ், ஒரு மேசன் கட்டிட வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். காலையில் சுபஹ் தொழுதுட்டு வீட்டில் மனைவி கொடுத்த உணவை உட்கொண்டு விட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், இதுதானே ஒரு முஃமின் உடைய பண்பு. வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சுபஹ் தொழுது விட்டு செல்லுகின்றானோ அவனை பொறுப்பேற்றுக் கொள்வது அல்லாஹ்வுடைய கடமை. சுபஹ் தொழுவது அடியானுடைய கடமை, அன்றைய நாளில் பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதையும் தாண்டி ஏதாவது அவனுக்கு ஒரு ஆபத்து நடக்கின்றது என்றால் அது அல்லாஹ் கதிரில் எழுதியது, அது அல்லாஹ் அவனுக்காகவே விதித்தது. நாட்கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மேசன், ஒரு பாஸ் கட்டிட வேலையில் ஈடுபடுகின்றான். காலையிலே வீட்டை விட்டு செல்லுகின்றான். 9வது மாடியிலே இருந்து கட்டிடத்து வேலையிலே செய்து கொண்டிருக்கிறான். தப்பி தவறி விழுந்து விடுகின்றான். கீழே விழுந்து பார்த்தால் மௌத்தாகி விடுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கட்டிட ஈடுபாடிலும்
அல்லது பூமி அதிர்ச்சியிலும் கட்டிடத்திற்குள் சிக்குண்டு மரணித்த ஒரு முஃமின் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைகிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாவற்றுக்கும் ஈமான் தான் அங்கே நிர்ணயிக்கிறது. எத்தனையோ பேர் 15வது மாடியில் இருந்தெல்லாம் விழுகிறார்கள். எல்லோருக்கும் ஷஹாதத்துடைய பாக்கியமா? சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாத நிலையில் எத்தனை முஸ்லிம்கள் செல்லுகிறார்கள். கடமையான குளிப்பை நிறைவேற்றாமல் எத்தனை பேர் சென்று மரணிக்கிறார்கள். இதெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்திலே வருமா? சுத்தம், ஈமான், இஸ்லாம், அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். கலிமா என்பது அது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. எந்த வேலையை செய்தாலும் சரி, படிப்பதாக இருந்தாலும், வேலை செய்வதாக இருந்தாலும், உண்பதாக இருந்தாலும், மலசல கூடத்துக்கு செல்வதாக இருந்தாலும், ஈமான் இஸ்லாம் அங்கே இருக்க வேண்டும். மலசல கூடத்துக்குள் சென்ற ஒருவர் மரணித்தாலும் கூட அதுவும் இபாதத்தாக அவர் ஒரு முஃமினாக மரணிக்க செய்வதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ ஓதிக்கொண்டு செல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். உள்ளே சென்ற ஒருவர் மரணித்து விட்டார். ஜனாசாவை மலசல கூடத்திலிருந்து நாம் வெளியே எடுக்கின்றோம். யாரும் தப்பு தவறாக அவருடைய மௌத்தை யாரும் நாம் தீர்மானித்து நாம் யாரும் முடிவு கட்டிவிடக் கூடாது. கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் மரணித்தவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார். மலசல கூடத்தில் மரணித்தவர் ஜஹன்னத்திலே இருக்கிறார் என்று தீர்ப்பளிப்பதற்கு நானும் நீங்களும் யார்? அவருடைய கல்விலே இருந்த ஈமானை பற்றி நமக்கு என்ன தெரியும்? தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள் தான் இந்த சமூகத்தில் அதிகரித்திருக்கிறார்கள். எந்த ஒன்றையும் எங்களுக்கு செய்வதற்கு வழிகாட்டியது இஸ்லாம். கட்டிட இடிபாடுக்குள்ளே மரணித்தவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைகிறார். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரசவ வேதனையிலே கஷ்டத்திலும் துன்பத்திலும் வலியிலும் ஒரு மனைவியானவள், ஒரு தாயானவள் கஷ்டப்படுகிறாள். பிள்ளை சுகமாக பிரசவிக்கப்படுகிறது. அந்த பிரசவத்தின் போது ஒரு முஃமினான இஸ்லாமிய அந்த பெண்மணி பிரசவத்தின் போது அவள் வஃபாத்தாகி விடுகிறாள். பிள்ளை ஹயாத்தாகிவிட்டது, தாய் மௌத்தாகிவிட்டாள். அந்த தாய் பிரசவ வேதனையினால் மரணித்த தாய் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்தாள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஈமான் அல்லையா? இந்த ஈமானை அல்லவா எங்களுடைய மனைவிமாருக்கு நாம் கொடுக்க வேண்டும்? கர்ப்பிணியாக இருக்கிற தாய்மார்களுக்கு இந்த ஈமானி உணர்வை அல்லவா நாம் உணர்த்த வேண்டும்? அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வீட்டிலே நீங்கள் இருக்கின்ற போது அல்லது நீண்ட தூர வாகன பயணத்தில் இருக்கின்ற போது உங்களை கள்வர்கள் மறிக்கிறார்கள். உங்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை, பொருட்களை களவாடுவதற்கு, சூறையாடுவதற்கு ஒரு கள்வர் கோஷ்டியினர் உங்களை மறித்திருக்கிறார்கள் அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்திருக்கிறார்கள். உங்களுடைய சொத்துக்களையும் உங்கள் செல்வங்களையும், ஏன் உங்களுடைய உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் அவர்களோடு முயற்சி செய்கிறீர்கள், முடியுமான வரைக்கும் போராடுகிறீர்கள். சில வேளை அவனுடைய கை ஓங்கிவிட்டது, உங்களுடைய உயிர் போய்விட்டது என்றால் தன் உணர்வை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த இடத்திலே நீ கோழையாக மரணிக்கவில்லை, நீ ஒரு ஷஹீதாக மரணித்திருக்கிறாய் என்று சொன்னார்கள். உன் மனைவியை பாதுகாக்க, உன் பிள்ளைகளை பாதுகாக்க, உன் சொத்து செல்வங்களை பாதுகாக்க, உன் உயிரை பாதுகாப்பதற்காக முடியுமான வரைக்கும் நீ போரிட்டாய், முயற்சி செய்தாய். என்னால் முடியாது என்று கோழையாகி மூலையிலே நீ நடுங்கிக் கொண்டு ஒதுங்கிக் கொள்ளவில்லை, முடியுமான வரைக்கும் நீ போராடினாய். அல்லாஹு தஆலா இதன் மூலம் அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தருகின்றான். தன்னையும் தன் உயிரையும் தன் பொருட்செல்வங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடிய ஒருவர் ஷஹீதாக்கப்படுகின்றார் என்றால் இதன் மூலமாக என்ன விளங்குகிறது என்றால், நாம் கோழைகளாக வாழக்கூடாது, எப்போது நாம் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது மறுபக்கத்தில் இந்த ஹதீஸ். இறுதியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உம்மத்தில் வாழக்கூடியவங்க ரொம்ப பலகீனமானவர்கள். எங்களை பார்த்து சொன்னாங்க, 60 வருஷம் வாழ்வாங்க, 70 வருஷம் வாழ்வாங்க. அன்றைய ஒரு காலம் இருந்தது, எதிரியை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது.
இன்று எங்களுடைய ஈமானோடு நப்சோடு நாங்கள் போராடுகின்ற காலம் இந்த காலம். நப்சுதான் ஷைத்தான் தான் இன்றைய எதிரியாக இருக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷஹாதத்துடைய அந்தஸ்தை என் உம்மத்தில் இருக்கின்ற எல்லோரும் அடைந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்கள். ஒருவருக்கு சதக்கா கொடுத்து விட்டு கேளுங்கள். குர்ஆன் ஓதி முடித்ததற்கு பிறகு ஷஹாதாவை கேளுங்கள். தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி செய்து முடித்தீர்களா, உடனே அந்த துஆவை கேளுங்கள், ஷஹாதத்தை கேளுங்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதா, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். சொல்லிட்டு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஷஹாதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாரோ, அவர் அவருடைய வீட்டில் அவருடைய கட்டிலில் சாதாரணமாக மௌத்தாகினாலும் இந்த துஆவை கேட்டதற்காக அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உன்னதமான ஷஹீதுடைய அந்தஸ்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நம் நாட்டுக்கும் நம் சமூகத்தினருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து யா அல்லாஹ் நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. தாங்க முடியாத கஷ்டங்கள், நோய்கள், வலிகள், விபத்துக்கள் இருந்து யா அல்லாஹ் நம் அனைவர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. மௌத்து வரைக்கும் உன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய ஈமானை உடல் சுகத்தை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. எங்கிருந்தாலும் என் நிலையில் இருந்தாலும் கலிமா ஷஹாதாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. இந்த பள்ளியினுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எதிர்காலத்தில் இந்த பள்ளியை கட்டி எழுப்பதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, நேரடியாக மறைமுகமாக அதற்காக உதவிகள் பல செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் குறைவில்லாத நற்கூலியை வழங்கி அருள்வாயாக. எம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. தற்போது காப்போத்தா GCAL எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெறுபவர்களையும் யா அல்லாஹ் எதிர்காலத்தில் நல்லதாக்கி கொடுப்பாயாக. இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாக அவர்களை வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.